ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜேபி பிளாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு அமேசான் ஷாப்பிங் ஹால் பார்க்கலாம். அப்படியே இந்த வெயிலுக்கு குளு குளுன்னு இருக்கிற மாதிரி ஒரு ட்ரிங்க் ஒன்று நான் செஞ்சு காட்டியிருக்கேன், அதையுமே பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் திஸ் ஷாப்பிங் ஹால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் பாரோட நெயில் பாலிஷ் ரிமூவர் தான். ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. அந்த டிப் பண்ணி ட்விஸ்ட் பண்ணுறது ஆல்ரெடி நான் வந்து ஒரு பர்பிள் ஹாலில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அந்த டிப் அண்ட் ட்விஸ்ட் நெயில் பாலிஷ் ரிமூவர் பார்த்தீங்கன்னா கைக்கு சூப்பராக யூஸ் ஆகுது. பட் காலுக்கு நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது முடியாது இல்லையா? அதனால இந்த கலர் பாரோட நெயில் பாலிஷ் ரிமூவர் நான் 2 கைண்ட் ஆஃப் இது வாங்கியிருந்தேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லிக்விடாக இருக்கும், நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக ஏதாச்சும் ஒரு டிஷ்யூ எடுத்து தொடச்சிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது வைப்பாகவே இருந்துச்சு. அந்த பிங்க் கலரில் காட்டியிருக்கேன் இல்லையா, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைப் மாதிரியே இருக்கும். உள்ள மேக்கப் ரிமூவர் வைப்ஸ் அந்த டிஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரியே அதுவுமே ரொம்ப நல்லா எஃபெக்டிவாகவே ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறமா நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் ஆல்மண்ட் கம் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கடையிலெல்லாம் போட்டு கொடுப்பாங்கள்ல ஜிகர் தண்டா கூட, ஸோ அப்போ வந்து சாப்பிட்ருக்கேன். பட் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வாங்கினதும் கிடையாது, அதை வந்து செஞ்சதும் இல்லை. பட் எனக்கு இந்த டைம் ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு தெரியும் வெயில் பயங்கரமாக அடித்து நகர்த்திட்டு இருக்குது இங்கே பெங்களூரில் கூட, சுத்தமாக முடியவே இல்லை. சரி ஓகே, இது வந்து உடம்புக்கு குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் எனக்கும் ஆசையாக இருந்தனால அது ஒரு பேக் வாங்கியிருந்தேன். அது கூடவே சேர்த்து இந்த சப்ஜா சீட்ஸும் வாங்கியிருந்தேன். சரி இது ரெண்டையும் சேர்த்து நம்ம சர்பத் மாதிரி போட்டு குடிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா ஒரு குழு குழு ட்ரிங்க்னு, அது பேர் எனக்கு தெரியலைங்க. நான் வந்து நெட்டில் தான் பார்த்துருந்தேன், யூடியூப்பில் ஏதோ ஒரு அரேபியன் ரெசிபி அப்படின்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர், பட் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. நான் அது வந்து இந்த வீடியோவோட எண்டில் காட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பிளெண்டர் ஒன்று வாங்கியிருந்தேன், குட்டியாக இருக்கும். நியூட்ரி ப்ரோ அப்படின்ற பிராண்டோடது. நியூட்ரி புல்லட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹை அண்ட் பிராண்ட் இருக்குது, அது கிடையாது. இது நியூட்ரி ப்ரோ அப்படின்றது ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஜார்ஸ் வந்தது. இது 1600 சம்திங் அப்படின்ற ப்ரைஸில் நாங்கள் வாங்கியிருந்தோம். இதுவே 3 ஜார் இருந்தது அப்படின்னா அது வந்து 2000 அந்த மாதிரி இருந்துச்சு. 1999 அந்த மாதிரியான ப்ரைஸில் இருந்துச்சு. எங்களுக்கு இந்த 2 ஜாரே போதுமானதாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். இப்போ மார்னிங் டைமில் வந்து நான் நிறைய காட்டியிருப்பேன் நம்ம சேனல்லையே. நாங்கள் மோஸ்ட்லி ட்ரிங்க் மாதிரி தான் எடுத்துக்கிடுவோம், ஸ்மூத்தி இல்லைனா செமி சாலிட் ஃபுட்ஸ் ஏதாவது தான் எடுத்துப்போம். சரி அந்த டைமில் வந்து என்னோட மிக்சர் ஜார் எடுத்துக்கிட்டோன்னா வேறு எதுக்காவது அதை யூஸ் பண்ண முடியலை, உடனே வந்து வாஷ் பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற ரீசனுக்காக சரி இதுன்னா வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் வாங்கியிருந்தோம். ரொம்பவே ஹேண்டியாக இருக்கும். இதுக்கு டிஃபால்ட்டாகவே 1 இயர் வாரண்ட்டி வருது. அது கூட சேர்த்து ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு மிஸ்ட் கால் கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி ஒரு 6 months கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 ஜார்ஸ் வருது. ஒன்று ரொம்ப குட்டியான ஒரு ஜார், ஒன்று வந்து மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஜாரு. 300 and 500 ml ஜார்ஸ். அது கூடவே சேர்த்து இந்த ஒரு லிட் வருது. இது சிப் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம டைரெக்டாக அந்த ஜாரை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி இந்த லிட்டு போட்டு சிப் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம அப்படியே வந்து ட்ரிங்க் பண்ணலாம், எதுலேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது கூடவே சேர்த்து இன்னொரு ஒரு லிட்டுமே கொடுத்துருக்காங்க. அந்த சிப்பர் இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லிட்டு. அந்த லிட்டை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சு ஒரு 2 hours அப்புறமா நல்லா சில்லுன்னு குடிக்கணும் அப்படின்னா கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிற முடியும். இந்த லிட்டு தான் அது. போத் அந்த சிப்பர் லிட்டும் நான் சிப்பர் லிட் இது ரெண்டுமே வந்து 2 ஜார்ஸுக்குமே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டுக்குமே பொருந்துற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வாங்கி நான் 3 weeks ஆகுதுங்க. 3 weeks யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். நீங்கள் மிக்சியில் அரைப்படுற அதே ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட் வந்துட்டு இதில் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. பிகாஸ் நமக்கே தெரியும் மிக்சியோட பவர் வேறு, இதோட பவர் ரொம்ப குறைச்சலாக இருக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அண்ட் ஆல்சோ பிளேடுமே வந்து கீழே மட்டும்தான். இந்த பிளேடு வந்துட்டு அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. பட் நம்ம செமி சாலிட் ஃபுட்ஸை எடுத்துக்கிறோம். ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஸ்மூத்தி தான் மோஸ்ட்லி மார்னிங்கில் நாங்கள் எடுத்துக்கிறது. இப்போ ரொம்ப வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து கூழ் குடிச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அரைக்கும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தால் கூட போதுமானதாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்துட்டு இது ரொம்பவே நல்லா யூஸ் ஆகுது. இப்போ நான் முன்னவே சொன்ன மாதிரி அந்த கூல் ட்ரிங்க்ஸ் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். அதுக்கு ப்ரிப்பரேஷனாக முந்தின நாள் நைட்டே வந்து ஒரு 10 to 15 ஆல்மண்ட் கம்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஒரு 3 to 4 times வந்து வாஷ் பண்ணணும். பிகாஸ் அது மேலே வந்து ப்ரௌன் கலரில் ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அது அழுக்கா என்னன்னு எனக்கு தெரியலை. ஸ்டில் அதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு 4 to 5 times வந்து டேப் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தேன். அதை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இது ஃபுல்லாக நான் வச்சுருக்கேன்ல, இந்த வெசல் ஃபுல்லாகவே வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் இதை எடுத்துகிட்டு ஒரு பெரிய வெசலில் எடுத்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சாலுமே அந்த தண்ணி அளவுக்கு இது நல்லா பூம் ஆகிடும். உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்கள் மோர் தென் ஒரு 8 hours வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக பூம் ஆகி வந்துடும். நான் இது எல்லாமே சோக்
பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் தாங்க வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜில் வந்து நான் நைட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் எடுத்து பார்த்தேன். நான் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த வெசல் ஃபுல்லாகவே வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு தான் நான் எடுத்திருந்தேன். பட் கெட்டிலில் தண்ணி முடிஞ்சதுனால இன்னொரு டைம் ரீஃபில் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக ஊற்றிட்டு இருக்கேன். ஊற்றிட்டு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி அதை உள்ளே எடுத்து வச்சுட்டேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன். செகண்ட் வந்துட்டு நமக்கு சியா சீட்ஸ் இல்லைனா சப்ஜா சீட்ஸ் ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த டைம் சியா சீட்ஸ் தான் எடுத்திருந்தேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணும்போது சப்ஜா சீட்ஸ் வச்சு ட்ரை பண்ணியிருந்தேன். இதே ட்ரிங்க்கு ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஒன்ஸ் அது நல்லா வந்திருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் கான்ஃபிடென்ட் ஆனதுக்கப்புறம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சரி இந்த டைம் வந்து சப்ஜாக்கு பதிலாக சியா சீட்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுக்காக தான் சியா சீட்ஸ் எடுத்திருக்கேன். ரெண்டுக்குமே பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. பட் சப்ஜா சீட்ஸ் வந்து கடிக்கும்போது உங்களுக்கு அந்த பேஸிலோட அந்த துளசியோட ஒரு ஃப்ளேவர் வர மாதிரி இருக்கும். சியா சீட்ஸ் வந்து அந்த ஃப்ளேவர் கொடுக்காது. எனக்கு என்னமோ கம்பேரிட்டிவ்லி சியா சீட்ஸ் தான் பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. அது டிபெண்ட்ஸ், உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் எந்த சீட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஏதாவது இந்த 2 சீடில் ஒரு சீடு எடுத்துகிட்டு அதை வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறணும். நான் வந்து இந்த வெசலில் ஒரு 3/4 வர்ற மாதிரி நல்லா தண்ணி ஊற்றிட்டு அதையுமே வந்து லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ ஓவர் நைட்டு ரெண்டுமே வந்து ஃப்ரிட்ஜில் தான் இருந்துச்சு. கெட்டிலில் தண்ணி ஊற்றுறதுனால ஹாட் வாட்டர்னு நினச்சிக்காதீங்க. இது ஹாட் வாட்டரும் வார்ம் வாட்டரும் கிடையாதுங்க. ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் தான். பட் யூஸ்வலாகவே நான் கிச்சனில் வந்து ஒர்க் பண்ணும்போது கெட்டிலில் தான் தண்ணி எடுத்து வச்சுப்பேன். ஹாட் வாட்டர் கிடையாது. எனக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுமோ அந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் தான் எடுத்துக்கிடுவேன். சம் கேசஸ் ஹாட் வாட்டர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் அதை சூட வச்சு நான் யூஸ் பண்ணிப்பேன். இது நெக்ஸ்ட் டே மார்னிங். முந்தின நாள் நைட்டே வந்து நான் வாட்டர் மெலான்ஸ் கொஞ்சமாக எடுத்து அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இந்த கிளாஸ் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். சரி அதுவுமே சில்லுன்னு இருக்கும் அப்படின்ட்டு. ஓவர் நைட் சோக்கானதுக்கப்புறமா நம்ம சியா சீட்ஸ் நல்லா சொக்காகி சூப்பராக இருக்குது. நீங்கள் வாட்டர்மெலன்ஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் மேங்கோ யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் நொங்கு யூஸ் பண்ணலாம், வேறு சப்போட்டா யூஸ் பண்ணலாம். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இல்லாமல் அதர் ஃப்ரூட்ஸ் நீங்கள் எது வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான், உங்களோட டேஸ்ட் ப்ரிஃபரன்சஸ் பொறுத்து. அதுக்கப்புறமா நம்ம ஓவர் நைட் வச்சுருந்த அந்த ஆல்மண்ட் கம்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, சோக் பண்ணி அதை தான் எடுத்து காட்டியிருக்கேன். எவ்வளோ ப்ளூம் ஆகி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நம்ம எந்த வெசலில் வைக்கிறோமோ அந்த சைஸ்க்கு அது வந்து ப்ளூம் ஆகிடுதுங்க. நம்ம இந்த ரெசிப்பியில் மில்க் ஆட் பண்ணுவோம். அதனால தான் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் இன்கேஸ் சர்பத் யூஸ் பண்ணுறீங்க, லெமன் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மில்க் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த நன்னாரி சிரப்லாம் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி இதுவும் குடிக்கலாம். அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி நான் மில்க் வச்சு தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த மில்க்குமே நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தது தான். நல்லா சில்லுன்னு இருந்த மில்க்கு. அதை வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிறேன் அந்த ஃப்ரூட் மேலேயே. அது கூடவே இந்த சியா சீட்ஸும் ஆல்மண்ட் கம்ஸ் நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து சேர்த்துக்கணும். எனக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு வந்து டேஸ்ட் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி பரவாயில்ல, ஸ்டொமக் அப்செட் இந்த டைம் ஆகுதான்னு பார்க்கலாம். எவ்ரி டைம் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபுட் ஒத்துக்கரல அப்படின்னா அதை அப்படியே அவாய்ட் பண்ணுறது கிடையாது. சம்டைம்ஸ் வந்து நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா சரி ஓகே இதை சாப்பிட்டு பார்க்கலாம், இப்போ நம்ம பாடி வந்து அதை அக்செப்ட் பண்ணதான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து எனக்கு மஷ்ரூம், அந்த ப்ரௌன் கலரில் ஒரு மஷ்ரூம் இருக்கும், ஃபாரினில் கிடைக்கும். அந்த மஷ்ரூம்லாம் சாப்பிட்டா எனக்கு சுத்தமாகவே செட் ஆகவே ஆகாது. நான் கொரியாவில் இருந்தப்போ வந்து அந்த மஷ்ரூம் ஒரு டைம் சாப்பிட்டு ஃபுல்லாக ஃபுட் பாய்சன் ஆகி ஒரு 2-3 டேஸ் வந்து ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு வீட்டில் இருந்து நல்ல மெடிசன்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் குணமாச்சு எனக்கு. அது ஒரு 1.5 வருஷம் நான் இது சாப்பிடாமலே இருந்தேன், ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சரி ஓகே ஒன் டைம் வந்து ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கே பண்ணியிருந்தாங்க. சரி இந்த டைம் சாப்பிட்டு பார்க்கலாம் செட் ஆகுதானா, அதான் 1.5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். அன்றைக்கி நைட்டே மறுபடியும் ஃபுட் பாய்சன் ஆகிட்டு ரொம்பவே நான் சிரமப்பட்டுட்டேன். அப்போது டிசைட் பண்ணது தான். அதுக்கப்புறமா அந்த ப்ரௌன் மஷ்ரூம் வந்து நான் தொடுறதே கிடையாது. பட் எனக்கு மில்க் வந்து அவ்வளோ சிவியாரிட்டி கொடுக்காது, ஃபுட் பாய்சன் அளவுக்கு போகாது. ஸ்டொமக் பயங்கர அப்செட்டாக தான் இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், கடனே அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். சரி ஓகே இந்த டைம் குடிச்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் மாதிரி குடிச்சு பார்த்தேன். பட் அப்போவுமே எனக்கு செட் ஆகலை. அன்றைக்கி நைட்டு கொஞ்சம் வந்து டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ இந்த டைம் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் வந்து எடுத்துக்கிறவே இல்லை சுத்தமாகவே. டேஸ்ட் பண்ணும்போது ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். இது ஃபுல்லாகவே என் ஹஸ்பண்ட்க்கு தான் கொடுத்தேன். அவர் வந்து 2 டேஸ் இதை வச்சு தான் சாப்பிட்டாரு. ஒரே டைம் வந்து சாப்பிட முடியாது, பிகாஸ் நான் நிறையா தான் பண்ணியிருந்தேன். இதில் நம்ம சுகர் எதுவுமே ஆட் பண்ணலை இல்லையா, நீங்கள் டைரெக்டாக ஒயிட் சுகர் ஆட் பண்ணலாம், இல்லை நாட்டு சக்கரை ஆட் பண்ணலாம். எந்த கைண்ட் ஆஃப் சுகர் வேணாலும் நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கிறலாம். நான் வந்துட்டு வீட்டில் கண்டென்ஸ்டு மில்க் இருந்தது. சரி ஓகே அதை ஆட் பண்ணோன்னா இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குமே அப்படின்றதுக்காக எனக்கு தேவையான அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்து ஆட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் என் ஹஸ்பண்டுக்கு தானே கொடுக்குறேன். எனக்குன்னா தான் வந்து லாக்டோஸ் இருக்கா, அது ஃப்ரீயாக இருக்கா எல்லாம் நான் வந்து டெஸ்ட் பண்ணணும். அவருக்கு வந்து கண்டென்ஸ்டு மில்க் ரொம்பவே பிடிக்கும்.
பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு. சரி ஓகே இதுவே ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேவையான அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்து அதை ஆட் பண்ணிட்டு இருக்கேன். இது நீங்கள் போடும்போது நல்லா பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இது கூடவே நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம், ரோஸ் எசன்ஸ் கூட சேர்க்கலாம். என்கிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்தது, ரோஸ் எசன்ஸ்லாம் கிடையாது என்கிட்ட. அது நான் இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரோஸ் எசன்ஸ் சேர்த்து தான் செஞ்சுருப்பேன். நீங்கள் எந்த விதமான எசன்ஸ் சேர்க்கலாம், இல்லை எசன்ஸ் சேர்க்காம கூட இது பண்ணலாம். உங்களுக்கு ஓவராலாக ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஒயிட் சுகர் வந்து ஹெல்தி இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். எங்கள் வீட்டில் நான் என் ஹஸ்பண்ட்க்கு டீ போடும்போது காஃபி போடும்போது ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து லோ ஜிஏ இருக்கிற ஒயிட் சுகர் தான் வாங்கியிருக்கேன். பட் நெக்ஸ்ட் டைம்லேருந்து கண்டிப்பாக அதை நான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக அதை கட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை அது மாதிரி போட்டு அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களோட டேஸ்ட்டு டிபெண்ட் பண்ணது தாங்க. உங்களுக்கு எது போட்டு சாப்பிட பிடிக்குமோ அதை வந்து ஜாஸ்தி போட்டுக்கலாம். எனக்கு ஆல்மண்ட் கம்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் வந்து நிறையா போடுவேன். பட் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து திக்காக இருந்தால் பிடிக்காது, கொஞ்சம் தின்னாக இருக்கணும் அதோட கன்சிஸ்டன்சி. ஸோ அவருக்கு வந்து ஒரு மாடரேட்டாக போட்டிருக்கேன். ரெண்டாவது இனிப்புமே வந்து அவர் நிறைய ஓவர் சுகர் ஜாஸ்தி இருந்தால் வந்து சாப்பிட மாட்டார். ஸோ ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த மாதிரி போட்டு இதை வந்து ஒரு 1 or 2 hour வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டோன்னா சீரியஸ்லி சொல்கிறேங்க வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த சம்மரில் இந்த டைமில் மதிய வேலையில் உங்களுக்கு குடிக்கணும், ரொம்ப தேர்ஸ்ட்டாக இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஸோ இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு கொடுக்கறதுக்காக ஒரு கப் எடுத்து அதில் half of the glass கொடுத்துருக்கேன். இது நிறையலாம் குடிக்க முடியாது உங்களுக்கு. நீங்கள் சுகர் ரொம்ப கம்மியாக போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் திகட்டாமல் இருக்கும், நிறையா குடிக்கலாம். அதர்வைஸ் மில்க் எல்லாம் ஆட் பண்ணி இருக்கிறதுனால ஒரு அளவுக்கு தான் நம்மளால் குடிக்க முடியும். யாராச்சும் கெஸ்ட் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ட்ரிங்க் அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்கு. ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் half of the கப்பை எடுத்து ஊற்றிட்டு அவருக்கு கொடுத்துருந்தேன். சீரியஸ்லி அவரோட ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவருக்கு பிடிச்ச கண்டென்ஸ்டு மில்கெல்லாம் கூட ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, எனக்கும் ஜாலியாகிடுச்சு. நீங்கள் மில்க் ஆட் பண்ணி இருக்கிறதுனால 2 daysக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நம்ம சாப்பிட முடியும். அண்ட் அந்த ஆல்மண்ட் கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 daysக்கு கூட ஊற வச்சதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்லாம். அதுக்கு மேலே இருக்குமான்னு தெரியல, நான் 4 days வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. இதோட நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். Have a great week ahead. Stay happy and safe. Thank you. Bye bye.